அம்மையின் கல்லறையில் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். மேலும் பைபிள் வார்த்தைகளை அப்படியே நம்பியதால் அது அவளை அச்சுறுத்தியது. குவிம்பி இந்த கல்லறையில் இறைவனின் சக்தி குடிகொண்டுள்ளது. அது அவளை கட்டுக்களிலிருந்து விடுவித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்கிறது என கூறினார். பைபிளில் உள்ள சில பத்திகளை விவரிக்க சொல்லி பிறரை அவள் கேட்பாள். அதற்கான பதில் ஒரு கல் என்று சொல்லப்பட்ட பொழுது அவளிடம் மேலும் விடைகளுக்கான பசி உருவாகியது. அவள் படித்து கொண்டிருந்த பைபிள் பத்தியின் அர்த்தத்தை தெளிவாக பார்க்க முடியாத காரணத்தால் பதட்டத்தாலும் பயத்தாலும் அவளது மனம் தெளிவற்றும் தேக்கமடைந்தும் காணப்பட்டதை டாக்டர் குவிம்பி பார்த்தார். அவளது இந்த கனமான கரைபடிந்த உணர்வே அவளது உடலிலும் பிரதிபலித்தது. முடிவில் அதுவே பக்கவாதத்தில் முடியும். அந்த நேரத்தில் குவிம்பி அவளை நோக்கி பைபிள் வரிகளுக்கான அர்த்தத்தை கேட்டார். சிறிது நேரத்திற்கு நான் உன்னுடன் இருப்பேன். பிறகு என்னை இங்கு அனுப்பியவரிடம் சென்று விடுவேன். நீ என்னை தேடலாம், ஆனால் என்னை பார்க்க முடியாது. நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. இயேசு சொர்க்கத்திற்கு